2011 ஜெயிச்சதே செல்லாதுங்கிறான். இவர் 15 வருஷமா திருப்பி ஜெயிச்சிட்டு இருக்கார். அதனால இந்த வழக்கு விசாரிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஸ்டாலினின் படம் போட்ட பூத் ஸ்லிப்பு பிளஸ் பணம் கொடுத்ததற்கு டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நீதிபதி உங்களுக்கு 3 அரை நாள் தருகிறேன் அப்படின்ட்டு 3 நாள் தொடர்ச்சியாக கொடுத்தார். மார்ச் 2ஆம் தேதி வாக்கில் தீர்ப்பு வரும். குறைந்தபட்சம் 25% 40% ஸ்டாலின் தகுதி நீக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேர்தல் முறைகேடு வழக்குல ஸ்டாலின் அவர்கள் கைதாவார் ஜான்வரியில அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அந்த கேஸ் இன்னும் நிலுவையில தான் இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. இப்ப அந்த வழக்கு என்ன நிலையில இருக்கு? திருப்பி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த வழக்கு. இல்லை, ஆல்மோஸ்ட் வழக்கு விசாரணைகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 தரப்பையும் கேட்டுட்டு தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம போன முறை பேசிய பொழுது என்னன்னு சொன்னால், இந்த வழக்கு 2011 நடந்த சம்பவம். அதாவது 2006-11 கருணாநிதி அவர்கள் ஆட்சி. அப்போ உள்துறை அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் ஸ்டாலின் இருந்தார். 2006 தேர்தலில் அவர் வெறும் 2000 சில்லற ஓட்டில் 1008 ஜெயிச்சார். இது ரிஸ்காக இருக்குது அப்படின்னப்ப 2009 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் 28,000 ஓக்கில் திமுகவை சேர்ந்த TKS இளங்கோவன் ஜெயிச்சிருந்தார். அப்போ இது நமக்கு சேஃப் சீட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதவரம், பெரம்பூர் இங்கெல்லாம் இது சிறுபான்மையினர் கொஞ்சம் அதிகம். ஸோ இது நமக்கு சேஃப் அப்படின்னு அங்கே போய் நிற்கிறார். ஆனால் அந்த பக்கம் இருக்காங்க பாருங்க, இந்தியாவில் நான் இதுவரை அமித்ஷாவுக்கு முன்னாடி பார்த்த சாணக்கியர்களில் உச்சக்கட்டம்னு சொன்னால் அது ஜெயலலிதா அம்மையார். இதை பற்றியே நம்ம தனியாக பேசணும். ஸோ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, யார் நீ இங்கே வந்துட்டா நான் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமியை போடுறாங்க. அவங்க இவருக்கு முன்னால் மேயராக போட்டி போட்டுட்டு அடுத்த முறை மேயராக ஆக்குனாங்க. ஸோ அதை தாண்டி நீ சிறுபான்மை தானே கொண்டு வர. முன்னாள் வில்லிவாக்கம் எம்எல்ஏ JCD பிரபாகரன் சொல்லிட்டு அவர் கிறிஸ்தவர். அவரை இவருடைய மேனேஜராக போட்டு கிறிஸ்தவர்களுடைய பிரச்சாரம் பண்ணுறார். இப்போ அந்த JCD பிரபாகரன் விஜய் கட்சியில் இணைந்துள்ளார். ஸோ இப்போ இவங்க போய் இப்படி பிரச்சாரம் பண்ணுறார். இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் இப்போ சமீபத்தில் கொல்லப்பட்டு அந்த வழக்கு நடந்துட்டுருக்கு. அதில் திமுகவின் ஒரு மூத்த அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ ஆம்ஸ்ட்ராங் ஒரு 4000 ஓட்டு வாங்குறார். ஸ்டாலின் வெறும் 2700 ஓட்டில் தான் ஜெயிக்கிறார். ஸோ இதில் முறைகேடுகள் பல்வேறு விதமாக நடந்திருக்குன்னு ஆதாரங்கள் கொடுக்குறார். எலெக்ஷன் கமிஷன் அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஹைகோர்ட்டுக்கு போகிறார், ஹைகோர்ட்டும் தள்ளுபடி பண்ணிடுச்சு 2016 வாக்கில். 2017 உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு போனார். ஸோ அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. அப்பப்போ போய் வாய்தா மாத்திரம் 2 சைடும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிவில் கேஸு கோர்ட்டுக்கு வரணும்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வரணும்னா 5 லட்ச ரூபா மினிமம் செலவு பண்ணணும். ஆனால் வழக்கு பெண்டிங்லேயே இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் அந்த தரப்பு 26 வக்கீலை வச்சாங்க. நம்ம போன முறையே சொல்லியிருப்போம். இந்த தரப்பு யோசித்து என்ன பண்ணாங்க, ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை தன்னுடைய வழக்கறிஞராக போட்டாங்க. ஸோ இந்த முறை ஜஸ்டிஸ் மகேஸ்வரி இன்னொரு 2 நீதிபதிகள் பெஞ்சில் டிசம்பர் மாதம் வந்த பொழுது அவர்கிட்ட, சார் கபில் சிபல் முறையிடுகிறார், சார் இந்த வழக்கு உங்கள் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறது, பல கோடி வழக்கு பெண்டிங் இருக்குது, இது 2011 கேஸுன்றார். அவர் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சொன்னார். அவர் சொன்னது சரி, 2011 ஜெயிச்சதே செல்லாதுங்கிறான். இவர் 15 வருஷமா திருப்பி ஜெயிச்சிட்டு இருக்கார். அதனால இந்த வழக்கு விசாரிக்கப்படணும்னு சொல்லிட்டு, அப்போ எத்தனை நேரம் உங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸை 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் எடுக்க மாட்டாங்க. அவர் சொல்கிறார் எனக்கு 2 நாள் வேணும் அப்படிங்கிறார். அந்த GN நாயுடு என்ற அந்த முன்னாள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. அவரே உங்களுக்கே தெரியும் எப்படி கொடுக்கறது. இல்லை நீங்கள் கொடுக்கணும், இது ஜனநாயகத்தையே இழிவு செய்யும்படியில் நடந்துள்ள வழக்கு, எங்கிட்ட ஆதாரம் இருக்குங்கிறார். ஸோ அவர் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நீதிபதி. உங்களுக்கு 3 அரை நாள் தருகிறேன் அப்படின்ட்டு 3 நாள் தொடர்ச்சியாக கொடுத்தார். ஜனவரியில் அப்படி விசாரிக்கப்பட்ட நேரத்தில் தான் நம்ம போன வழக்கு போட்டோம். அதன் பிறகு பிப்ரவரிக்கு ஒத்து வச்சாங்க. பிப்ரவரியில் 12ஆம் தேதி வாக்கில் வந்த பொழுது மீதி எல்லா விட்னஸையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்கள் போன முறை வந்தப்போ எடுக்கணும்னு கேட்டீங்க. ஒரே ஒரு விட்னஸ் மாத்திரம் பாக்கி இருக்கிறது. அது நீங்கள் எலக்ட்ரானிக் அல்ல டிஜிட்டல் எவிடன்ஸ் சொல்லியிருக்கீங்க. அதாவது ஸ்டாலினின் படம் போட்ட பூத் ஸ்லிப்பு ப்ளஸ் பணம் கொடுத்ததற்கு டிஜிட்டல் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஏற்கப்பட்டால்
வாய்ப்பு இருக்கிறது. இல்லாட்டி 17ஆம் தேதி நான் தள்ளுபடி பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் பேச வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். 17ஆம் தேதி இந்த வழக்கு வந்தது. வந்தப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் பார்த்தா அது ஒரு வீடியோ. என்னன்னு சொன்னால் கொளத்தூரில் தேர்தல் நடக்குது. இப்போ தேர்தல் நடக்கிறப்ப கட்சிக்காரர்கள்லாம் ஆட்டோவில் போவாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு நியூஸ் வருது. ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல், என்னுடைய நினைவு சரின்னா ஈஸ்வரி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்து திமுக சார்பாக ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கள் என்று பணம் கொடுக்கப்படுகிறதுன்னு நியூஸ் வராங்க. உடனே சைதை துரைசாமி ஆட்கள் வீடியோவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க இன்னொன்று போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல அவர்களுடைய ஃப்ளையிங் ஸ்குவாட் எனப்படும் பறக்கும் படையும் வந்துட்டாங்க. ஸோ இவங்களோ யாரோ ஒருத்தர் எடுத்த வீடியோ இதை ஹைகோர்ட்டில் கொடுத்தப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆமாம் நாங்கள் இருந்தோன்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ ஆத்தென்டிகேட்டட் வீடியோ. அதில் முழுக்க பார்த்தால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உள்ளே விடாமல் தடுத்துருக்காங்க. அதன் பிறகு உள்ளே போனால் ஒரு ரூம் மாத்திரம் பூட்டிட்டு அதை காட்ட மாட்டேன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி போய் பார்த்தால் பின்னாடி வழியாக பலர் போயிருக்காங்க. சில மூட்டைகள் கொஞ்சம் நோட்டுகளோடு கிடச்சிருக்கு. ஒரு மூலையில் சுய உதவி குழு பெண்கள் எல்லார்ட்டையும் நிறைய பணம் இருந்திருக்கு. ஸோ இது சீக்வன்ஸ் இருக்குது. இதில் முழுக்க என்ன இருக்குன்னு தெரியாது. நான் இப்போ ஒரு நிமிஷத்தில் சொன்னேன்னா இது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் வீடியோ. இந்த வீடியோவை காட்டின உடனே நீதிபதி 17ஆம் தேதி ஒன்று கேட்டார். இது ஸ்டாலின் தான் கொடுத்தாருன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டார். சரி, இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நேற்றைய தினம் 19ஆம் தேதி இவர் தரப்புக்கும் சரி, சைதை துரைசாமி தரப்புக்கும் ஸ்டாலின் தரப்புக்கும் 2 பேருக்கும் கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். நேற்றைக்கே நான் வேற ஒரு சேனல்லையும் சொன்னேன். அப்படின்னு சொன்னால் 2 பேரையும் கேட்டுட்டு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படும் சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் பேப்பரில் தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ சாதாரணமாக இந்த 2 பக்கம் பேசினதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு தீர்ப்பை எழுதுவாங்க. எப்போ அது எலெக்ஷன் கமிஷனால் ஆத்தென்டிகேட்டட் வீடியோ என்று சொல்லப்படுகிறதோ அப்போ வாய்ப்புகள் குறைந்தபட்சம் 25% இந்த வீடியோவுடைய நம்பகத்தன்மை உண்டு. அதில் ஸ்டாலின் பூத் ஸ்லிப்பில் ஃபோட்டோவோடு இருக்கிறது, ப்ளஸ் கொடுத்தவங்க கரவேட்டி அப்படின்லாம் இருந்தால் 40% வரைக்கும் அவருடைய தேர்தல் முறைகேடுகள் செய்யப்பட்டு மால் பிராக்டிஸ் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை நீதிமன்றம் ஏற்பதற்கு 140% வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் மால் பிராக்டிஸ் செஞ்சவங்க அடுத்த 6 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்க முடியாது. அந்த தீர்ப்பு தேர்தலுக்குள்ள வருமா இல்ல தேர்தலுக்கு பின்னாடி இல்ல சமீபத்தில் பல தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்டில் ரொம்ப தாமதப்படுத்தினாலும் அதுக்காக அப்பீல் போய் அதிகபட்சம் 15 நாளைக்கு மேலே தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய கணிப்பு அடுத்த வாரம் செவ்வாய் புதன் காலகட்டத்தில் தீர்ப்புன்னு சொல்லி ஒரு 4-5 நாள் கழித்து டேட் கொடுப்பாங்க. மார்ச் 2ஆம் தேதி வாக்கில் தீர்ப்பு வரும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 40% வாய்ப்புகள் ஸ்டாலின் மால் பிராக்டிஸ் செய்திருக்கலாம் என்று வரக்கூடும். ஆனால் கபில் சிபல் வைத்த ஆதாரங்களை வச்சுக்கிட்டு முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. நிச்சயமாக நடந்திருக்கு, பட் அது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு நடந்ததா இல்லை அவருக்கு தெரியாமல் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்கு 60% வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மால் பிராக்டிஸ் செஞ்சிருக்காருன்னா எத்தனை வருஷம் அவர் இந்த தேர்தலில் இல்லை, முதலில் குறைஞ்சபட்சம் மால் பிராக்டிஸ் எலெக்ஷன்லன்னு சொல்லிட்டால் தேர்தலில் 6 வருஷத்துக்கு நிற்க முடியாது. அதை தவிர சிறை தண்டனை கொடுக்கலாம். பட் ஒரு நாள் சிறை தண்டனை இருந்தாலும் மால் பிராக்டிஸ்னு வந்தால் அவருக்கு எலெக்ஷனில் நிற்க முடியாமல் போகலாம். பட் அதை தாண்டி எந்த அளவிற்கு செட்பேக் வருங்கிறத பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷனில் மால் ப்ராக்டிஸ் பண்ணி டிஸ்குவாலிஃபை ஆகிறதுங்கிறது ரொம்ப கம்மி. உச்சகட்டமாக பண்ணது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக செய்தார்னு மால் ப்ராக்டிஸில் டிஸ்குவாலிஃபை ஆகி அதை சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்த அன்றைக்கி ராத்திரியே கவர்மெண்ட்டுக்கே தான் எல்லா பவர், நீதிமன்றத்துக்கு பவர் இல்லைன்னு எமர்ஜென்சி போட்டு எதிர்க்கட்சிகளை கைது செய்தார். அதனால் பெரிய அளவில் பெரிய லீடர்ஸ் ஆனதில்லை. பட் இந்திரா காந்தி வரைக்கும் போயிருக்கு. சோனியா காந்தி அவர்கள் 2009 காலகட்டத்தில் என்டிஏ சேர்மன் என்ற போஸ்ட்டு லாபம் ஈட்டும் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை ஆகிற நேரத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு 2வது முறை சட்டத்தை திருத்தி அந்த பதவி லாபம் இல்லாத பதவின்னு மாற்றி மீண்டும் ஒரு முறை அமைச்சரை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பல விஷயங்கள் நடந்திருக்கு. வாய்ப்புகள் என்னை பொறுத்தவரை 25% 40% தகுதி நீக்கத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரஃப்லி 2ஆம் தேதியிலேருந்து அதிகபட்சம் மார்ச் 5க்குள்ள தீர்ப்பு எந்த பக்கமாக இருந்தாலும் தீர்ப்பு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 25% 40% ஸ்டாலின் தகுதி நீக்க வாய்ப்பு இருக்கிறது. நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்குறது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி.